ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். அது என்ன ஆன்மீக விஷயம், ஜோதிட பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் அந்த நாளில் சில விஷயங்கள் செய்தால் அந்த நாள் நமக்கு மேலும் சிறப்பாக அமையும். அதோடு அந்த நாளில் செய்யக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிதாக நமக்கு வெற்றி கொடுக்கும். விடாமுயற்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நாம் பெறணும்னா அந்த அதிர்ஷ்டத்துக்கு சில நாட்களில் சிறப்பு பூஜைகள் நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு சிறப்பான பூஜையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அந்த சிறப்பான நாள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மே மாதம் கடைசி நாள் 31ஆம் நாள் தான் அந்த ஒரு சிறப்பான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள். கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி. மாதந்தோறும் ஒவ்வொரு இதுலேயுமே பௌர்ணமி வரும். அது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இந்த டைம் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் முடிந்து அடுத்த நாள் வருகிறது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, நல்ல ஒரு ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜிகளும் இருக்கக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்று கூடி சேர்றதுனால சந்திரனுடைய ஒரு விதமான ஒளி பாயும். அது பாயறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சந்திரனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்னங்கிறத தான் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதோடு உங்களுடைய ராசிக்கு ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவதற்கு இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல இப்போ உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன், பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி பௌர்ணமி ஒரு புதுமையான மாற்றங்களை கொண்டு வரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஏன்னா உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் கைகூடும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கைகூடுற மாதிரி ஒரு சூப்பரான கிரகநிலைகள் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு அமைகிறது. வருமானம் பல வழிகளில் பெருகி மகிழ்ச்சி பல வழிகளில் உங்களுக்கு வரும். அதோடு வருமானம் பெருகும்போது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீங்க. ஸோ பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு இப்போ கிடைச்ச சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. பொருளாதார ரீதியாக உங்கள் அதிகாரம் கூடும். அப்படி அதிகாரம் கூடும்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பணவரவு உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தணுமோ தவிர உங்களுடைய இதை உயர்த்தக்கூடாது. ஆணவத்தை அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். அதனால் அந்த காற்று வீசும்போதே தூக்கி கொள்ளுங்க. இந்த ஒரு பழமொழி இருக்குது, காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்ளுன்னு. அந்த பழமொழிக்கேற்ப இப்போ அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் முழுசாக வீச போது இந்த பௌர்ணமியில். அதனால் நீங்கள் அதிர்ஷ்ட காற்று வீசும்போதே உங்களுக்கான முழுசையும் நீங்கள் பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்ட மிக 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 முக்கியமான விஷயங்கள். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தந்தை வழி உறவுகளால் நிறைய ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும். தந்தை வழி உறவுகளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயங்கள் வேணாலும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் செய்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், அவங்க வகையில் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும். அதோடு பிள்ளைகள் வகையில் நிறைய சாதனைகள் பெருமைகள் தர்ற மாதிரி உங்கள் பிள்ளைகள் ரொம்ப ஒரு இதில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ எது பண்ணாலும் உங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கு கிடைக்கும். செல்வாக்கு உச்சத்தை எட்டும். அதனால் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள்லாம் செல்ல திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக திட்டமிட்டதற்கேற்ப செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வெற்றி கொடுக்கும். அதோடு உறவுகள் உங்களுக்கு பலப்படும். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு பெரும் மன வலிமை தரும். ஸோ குடும்ப ஒற்றுமையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய ஒரு மனவலியை தரக்கூடியதாக கிரகங்கள் இந்த பௌர்ணமியில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பங்கு சந்தை முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்கிறதுனால பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் தாராளமாக இப்போ பண்ணலாம். அலுவலகத்தில் கூட உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை பெறுவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிற மாதிரி கிடைக்கும். நிர்வாகத்திறன் உங்களுக்கு மேம்படும். தொழில் ரீதியான மாற்றங்கள் வாழ்வை உயர்த்தும். ஸோ தொழில் ரீதியான மாற்றங்கள் வருவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமியில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்கள் உடலில் பித்தம் தொடர்பான உபதைகள் ஏற்பட்டு விலகும். அதுவும் நீங்கள் பித்தம் தொடர்புக்காக உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி வர்றதுனால சூரிய நாராயணருக்கு அன்றைக்கி செம்பருத்தி பூ சாத்தி வழிபாடு செய்யுங்க. ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் ஆரஞ்சு அல்லது தாமிர நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த நிறங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிறங்கள், அதனால் அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. காரமான உணவுகளை குறைத்து நீர்ச்சத்து மிக்க உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டாவே பித்தம் தொடர்பான உபதைகள் ஏற்படுவது விலகும். ஸோ பித்தம் தொடர்பான உபதைகள் விலக மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ மெயினாக உங்களுக்கான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது. விடாமுயற்சியே இருந்தால் கண்டிப்பாக பணத்தை வைப்பதற்கு இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும். அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தாந்திர வித்தை கடைசி வர தெரியாமலே போகிறது. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் காத்து உங்கள் பக்கம் வீசி பணம் உங்களுக்கு சேரும். ஸோ சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு. ஸோ குரு என்பதால் பச்சை கற்பூரம், கல்கண்டு, ஏலக்காய் இது 3 கலந்த பாலை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அருந்த வேண்டும். பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக சித்தர்கள் வாழக்கூடிய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு நடத்தணும். இதை ரெண்டையுமே செய்திங்கன்னா ஆன்ம பலம் பெருகும். அதோடு உங்களுக்கான ஆற்றலும் பெருகும். அதனால் இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெறுவதற்கு இந்த பரிகாரத்தோடு சேர்த்து உங்களுடைய விடாமுயற்சியும் இருக்கணும். அப்போ தான் பணம் வைப்பதற்கு இடமே இருக்காத அளவிற்கு பணம் நிரம்பி வழியும். அதற்காக ஒரு சூட்சம முறையை பயன்படுத்தி வெற்றி பெறணுங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களில் கிரிவலம் வரணும். மெயினாக திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ரொம்ப விசேஷம். ஒருவேளை திருவண்ணாமலையில் கிரிவலம் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊர்களில் ஏதாவது முக்கியமான சிவன் கோவிலுக்கு அந்த மாலை நேரத்தில் சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி அந்த கோவிலையே 9 முறை வலம் வாருங்க. அப்படி வலம் வந்தாவே கிரிவலம் சென்ற பலனை பெற முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சு வலம் வர பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் சிம்ம ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய வீடியோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.